வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களை கொடுத்துட்ருக்கோம். தினந்தோறும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுவதற்கான வழிமுறைகள் என்ன, அரசு தரப்பில் என்ன வகையான ஆனுவல் பிளான், அதேபோல் தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, தேர்வு முடிவுகள், அதேபோல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதனுடைய ஆன்சர் கீ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதேபோல் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்வு எழுதிய டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அவர்களுடைய தேர்வு முடிவுகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்வு வெளியிட்டதில் தேர்ச்சி பெற்றவர்கள், குவாலிஃபைடு நான் குவாலிஃபைடு கேண்டிடேட் தங்களுக்கான சந்தேகங்கள் பற்றிய அப்டேட்டுகளை தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்டிஇடி சம்மந்தமாக தேர்வு எழுதியவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, அதை எவ்வாறு நம்ம சரி செய்ய முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதாவது டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மூலமாக நம்ம எவ்வாறு இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த குவாலிஃபைடானவர்களுடைய சர்டிஃபிகேட் எவ்வாறு பெற முடியும், அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எரர் கரெக்ஷன், பிழை திருத்தத்தை எவ்வாறு செய்ய முடியும், அதேபோல் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ஏதேனும் தேர்வு சம்பந்தமாக தகவல்கள் அப்படி இருக்கா, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த தேர்வுக்கான தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, இதை பற்றி நம்ம பார்க்கணும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி டவுட் 3 இன்ஃபர்மேஷன், அதாவது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அப்படின்றத பார்ப்போம். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாஸ் ஆகி தேர்ச்சி பெற்றவர்கள் குவாலிஃபைட் ஆனவங்க தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண அப்புறம் அந்த குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டில் தங்களுக்கான பெயரில் இன்சியல் மற்றும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் இருக்கதாகவும், அதேபோல் டேட் ஆஃப் பர்த்து, அதேபோல் கேட்டகரி, அந்த கம்யூனிட்டி கேட்டகரி இதில் பார்த்திங்கன்னா பிழைகள் இருப்பதாகவும் அவற்றை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. இதில் நீங்கள் அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிழைகளை அந்த டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது மெயில் பண்ண சொல்கிறாங்க. அந்த மெயில் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ரிப்ளை அவங்க என்னென்ன ஃபர்தராக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்க பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டுகளை நீங்கள் கேட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு. அதே போல் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பிரச்சனை எவ்வாறு சரி செய்வது, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன், அந்த நேம் கரெக்ஷன் எல்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணணும். அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். சரிங்களா? அதே போல் அந்த சர்டிஃபிகேட் வேலிட், அந்த சர்டிஃபிகேட் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, தேர்ச்சி பெற்றிருக்கான அந்த சர்டிஃபிகேட் எத்தனை ஆண்டுகள், அந்த வேலிட் பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது டவுட் அதான் உங்களுக்கு, அதாவது சர்டிஃபிகேட் வேலிட் டேட் எதாவது இருக்கா அப்படின்றோம். இதில் என்ன கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்றதான். இதில் இந்த தேர்ச்சி பெற்று நீங்கள் டிஆர்பிக்கு தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்ற சர்டிஃபிகேட் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் அந்த ரீவேல்யூஷன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது தேர்ச்சி பெறாதவர்கள், இதை தேர்ச்சி பெற்றவர்கள், இதெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த தங்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். அதே போல் அந்த சர்டிஃபிகேட் வேலிட் ஏதாவது டேட் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மாதிரி இருக்க சந்தேகங்கள். ரெண்டாவது தேர்ச்சி பெறாதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 1-2 மார்க்கில் பார்த்திங்கன்னா அந்த தேர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தங்களுக்கான ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியுமா, நாங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீழே சரி பண்ணும்போது எங்களுக்கு 75 மதிப்பெண்கள் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த டவுட் இருக்குது. அதில் ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எது இருக்காங்க. இதில் நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால அந்த ரீவேல்யூஷன் ஆப்ஷன் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இது இருந்தாலும் நீங்களும் சரி, எங்களுடைய தரப்பிலும் நாங்கள் டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி, இல்லைனா அந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரீவேல்யூஷனுக்கான ஆப்ஷன் எது இருக்கா, அந்த ரீவேல்யூஷன் செய்வதற்கான வழிமுறை எது இருக்கா அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் அதிகப்படியான சந்தேகங்களும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அந்த கரெக்ஷன் சரி பண்ணுறது. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்க பதியலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்குது. தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த தேர்வு எப்பொழுது, அதே மாதிரி ரீவேல்யூஷனுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாக அஃபிஷியலாக நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன், அதே போல் அந்த இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம் என்ன இருக்குது, உங்களுக்கு இருக்க எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த டிஆர்பியோடைய மெயில் ஐடி, அதே மாதிரி டிஆர்பியோடைய கான்டாக்ட் நம்பர் ஹெல்ப்லைன் இருக்குதுல்ல, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக டிஆர்பியை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் இது தவிர மற்ற, அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அந்த தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2 தேர்வுகள் நடைபெறும் மாதிரி அந்த டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக விடக்கூடிய ஆனுவல் பிளானில் நமக்கு 2 தேர்வுகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதேபோல் உங்களுக்கு டிஎன்டிஇடி சம்பந்தமாக ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள், அதை பற்றிய மற்ற
கூடுதல் தகவல்கள் எதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.